யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டியது செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு போல கஷ்டப்பட்டவங்க இந்த பூமியில் யாராவது இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு வேறு யாருமே இல்லைங்க. அவ்வளோ உயரத்துலேருந்து கீழே விழுந்து போனார். எல்லாத்தையும் இழந்து போனார். பிள்ளைகளை இழந்து போனார். சுகத்தை இழந்து போனார். மரியாதையை இழந்து போனார். ரோட்டு ஓரத்தில் கிடந்தார். பரிதாபமாக இருந்தார். மொட்டையடிக்கப்பட்டு கிடந்தார். அந்த நேரத்தில் ஆண்டவரும் சொல்கிறார், மகனே உன் நண்பர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, அவன் தெரியாமல் விரோதமாக பேசிட்டோம், எங்களை மன்னியும், எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். அந்த நேரத்தில் நீங்களும் நானும் இருந்தால் போங்கடான்னு சொல்லியிருப்போம். ஆனால் யோபு அவர்களுக்காக பரிதாபப்பட்டு கண்ணீரோடு ஆண்டவரே அவர்களை மன்னி என்று சொல்லி ஜெபித்தாரா. இவ்வளோ பெரிதான ஒரு நீதிமான் பார்த்தீர்களா? தான் கஷ்டங்கள் நினைக்காம இன்னொருத்தருக்காக ப்ரேயர் பண்ணுறதாங்க இந்த உலகத்தில் பெரிதான காரியம். கர்த்தர் அதே குணத்தை தான் இன்றைக்கு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு 1000 கஷ்டம் இருந்தாலும் யாரெல்லாம் ஆண்டு கண்களுக்கு உண்மையில கொண்டு வராரோ அவங்களுக்கு மனமும் வந்து ஜெபம் பாருங்கள். உங்கள் கஷ்டத்தை ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் வேதனையை ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் தேவையை ஆண்டவர் சந்திப்பார். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இழந்து போன எல்லாற்றையும் தருவார். உங்களை கோபுரத்தில் கொண்டு போய் வைப்பார். ஆண்டவர் இதனாலே உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.